இது பற்றிய கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் திரு கோட்டேஸ்வரன் நம்மோடு இணைக்கிறார். வணக்கம் சார். காவல்துறை சார்பில் 20 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருந்தன, ஏராளமான அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டிருந்தது. அதையும் மீறி தொண்டர்கள் நடந்து கொண்ட விதத்தினால தற்போது வரை சிலர் உயிரிழந்திருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களோட முதற்கட்ட கருத்துக்கள். பத்திரிகையாளரா ஒரு பெரிய வேதனைங்க. குழந்தைங்க எல்லாம் கவலைக்கிடமா இருக்கு. ஒரு சில குழந்தைகள் இறந்ததா தகவல் வருது. நான் 15 நிமிஷத்துக்கு முன்னாடி அங்க ப்ரோக்ராம்ல இருந்து கிளம்பிட்டேன். இப்போ நான் தங்கி இருக்கிற இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் போயிட்டே இருக்கு. இதை கிட்டத்தட்ட ஒரு மாசமா நம்ம பதிவு பண்ணிட்டு இருக்கோம். விஜய் அவர்களுக்கு கூட்டம் அதிகமா சேருது. அதை கையாளுறதுக்கு அவங்களுக்கு ஒரு போதிய அந்த ஒரு அரசியல் ரீதியா ஒரு கூட்டத்தை எப்படி கூட்டணும்னு தெரியலன்றத நம்ம பதிவு பண்ணிருக்கோம். கர்ப்பிணி தாய்மார்கள், வயசானவர்கள், குழந்தைகள் வச்சிருக்கிறவங்க எல்லாம் வராங்க. அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம, தண்ணி இல்லாம ஒரு 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 ஈவெண்ட் எப்படி நடத்தணும் இல்ல. பெரிய பிரச்சனை என்னன்னா, விஜய் அவர்கள் பஸ்ல இருக்கிறது தான் பிரச்சனை. பஸ்ல இருந்து வெளியில எட்டி பார்த்து ஒரு ஜங்ஷன்லயும் அவர் நின்னார்னா இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காது. ஒரு 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 ஜங்ஷன்ல கை காட்டி இருந்தாருன்னா அவருக்கு அந்த பிரச்சனை கிடையாது. ஜனங்கள் அதை பார்த்துட்டு போயிருப்பாங்க. ஆனா அவர் அதை விரும்பல. குறிப்பா சொல்லணும்னா இப்போ அவர் பேசின அந்த கூட்டம் நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்ட அதே இடத்துலதான் அவரும் கூட்டம் போட்டிருக்காரு. அந்த ஜங்ஷன்ல இருந்து அவர் அந்த ஜங்ஷன் ஹைவேஸ்ல இருந்து அந்த ஜங்ஷன் வரதுக்கே 20 நிமிஷம் ஆகுது. அந்த இடத்துலயே அவர் அந்த பஸ்ஸுக்கு மேல ஏறி ஒரு கை அசைச்சு ரசிகர்களுக்கு ஒரு ஏதோ ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் பேசியிருந்தா கூட்டம் இவ்வளவு சேர்ந்திருக்காது. பட் அதை செய்ய அவர் தவறுறாரு. கூட்டம் கலையக்கூடாதுன்ற காரணத்தினால அவர் வண்டிக்குள்ளேயே இருந்துகிட்டு கடைசி பாயிண்ட்ல பேசுறாரு. தொண்டர்கள் கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு கோர்ட் இப்படிதான் கையாட்டணும், நான் இங்கதான் பேசணும் அப்படின்னு கெடு வச்சிருக்காங்க, கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க. பட் நான் இருக்கிற இடத்துல இருந்து பாக்குறேன், ஆம்புலன்ஸ் தொடர்ந்து போயிட்டே இருக்கு. அங்க இருந்து போயிட்டு இருக்கு. இப்ப நான் கிட்டத்தட்ட கரூர் ஜிஹெச்க்கு போயிட்டு இருக்கேன். இது ஒரு மிக மோசமான ஒரு 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 அரசியல் புரிதல் என்றுதான் சொல்லணும். ஒரு ஜனங்களை 5 மணி நேரம் 8 மணி நேரம் காக்க வைக்கிறது ஒரு ஜனநாயக நாட்டுல அது என்ன விதமான அரசியல்னு எனக்கு பிடிக்கல. குடிக்க தண்ணி கூட அரேஞ்ச் பண்ண முடியாம ஒரு கூட்டம். இத்தனைக்கும் இவங்க ஆளுக்கு எல்லாம் செலவு பண்ணி கூட்டம் கூட்டிட்டு வர்றது கிடையாது, தானாதான் வராங்க. பட் நான் முன்னாடியில இருந்து சொல்றேன், அரசியல் நெறிப்படுத்தணும், தாவேக நிர்வாகிகள் இதை கூர்ந்து கவனிக்கணும்னு அது அவங்க கவலைப்படுற மாதிரி தெரியல. அப்போ சரியான வழிமுறைகள் படி இந்த பிரச்சாரத்தை விஜய் அவர்கள் மேற்கொள்ளவில்லை, அதனாலதான் இப்படி ஒரு சூழல் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? வழிமுறை மனிதாபிமான குழந்தைகள் தாய்மார்கள் வராங்கன்னா அந்த இடத்துல இருக்கிறாங்கன்னா அந்த இடத்துல வெளியே டாட்டா காட்டிட்டு அவங்க கிட்ட ஒரு 2 வார்த்தை பேச கூட வேணாம். அந்த வண்டியில இருந்து வெளியில அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் பஸ்லயே உள்ள உட்கார்ந்துருக்காரு. நீங்க அந்த வேலுசாமிபுரம்ன்ற அந்த ஒரு இடம் இருக்கு, அதுல இதுக்கு முன்னாடியும் கூட்டம் போட்டிருக்காங்க. அந்த ஜங்ஷன்ல இருந்து ஒரு கிலோமீட்டர் ஃபுல்லா இருக்கிறாங்க. அந்த ஜங்ஷன்லயே அவர் பேசி இருந்தாரு, இல்ல வெளியில காட்சி தந்திருந்தாருமே நிறைய ஜனங்க அங்க இருந்து கலைஞ்சு போயிருப்பாங்க. மக்களுக்கு தெரியல. இன்னொன்னு எல்லாம் இளைஞர்கள், அவங்க ஒரு வேகத்துல ஒரு விவேகத்துல போஸ்டரு அந்த கட்டெல்லாம் வைக்கிறாங்க, அந்த பில்போர்டு எல்லாம், அதெல்லாம் அவங்களுக்கு தெரியல அதை எப்படி செய்யணும்னு. இவங்க அந்த கூட்டத்தை ரசிக்கிறாரு அவரு.